ஹாய் எவ்ரிவன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல 5த் சம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல 6th சம் பார்க்கலாம். ஸோ 6th சம்மோட கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். கிரியேட் அன் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000 அண்ட் கூட்ஸ் 75,000. ஸோ இதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மேட் எழுதிக்கலாம். Serial number, transaction, cash, stock, prepaid expenses, debtors, total asset equal to total liability, capital and creditors. ஸோ இந்த ஹெட்டிங் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம்முக்கு சம் டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்ம பர்டிகுலர் சம்மோட ஹெட்டிங்லாம் போடுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சம்மை பார்த்துடலாம். பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேஷ் அண்ட் கூட்ஸை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷோட வர்த் வந்து 80,000 அண்ட் ஸ்டாக்கோட வர்த்து 75,000. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம எழுதிக்கலாம். கேஷ் காலமில் 80,000, ஸ்டாக்கோட காலமில் 75,000. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண வேல்யூ தான் நம்மளோட டோட்டல் கேபிட்டல் வேல்யூ. ஸோ அது என்னது, 80 + 75 = 1,55,000 கேபிட்டல் அமௌண்ட். நெக்ஸ்ட், சோல்டு கூட்ஸ் டு சண்முகம் ஆன் கிரெடிட் ஃபார் 50,000. ஸோ நம்ம சண்முகத்துக்கு வந்து கிரெடிட்டாக சேல் பண்ணியிருக்கோம், அதாவது கடனுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ எப்போ வேணாலும் அந்த அமௌண்ட் நமக்கு திருப்பி வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது டோட்டல் அசட் சைடில் டெட்டாருக்கு போடுவோம். ஸோ கிரெடிட் சேல்ஸை வர்த் எவ்வளவு, 50,000க்கான வர்த்தான கூட்ஸ். நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் ப்ளஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் டெட்டாஸில் 50,000 பேலன்சிங் பண்ணலாம். கேஷில் வந்து 80,000, ஸ்டாக்கில் வந்து ஆல்ரெடி 75,000 இருந்தது இல்லையா, இப்போ இதை வந்து 50,000 ஆட் பண்ணிட்டா வி காட் 25,000. நெக்ஸ்ட் டெட்டாஸில் 50,000 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அசெட்டில் எந்த வேல்யூ, லைபிலிட்டிஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ தட் 1,55,000 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்தது ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 80,000 + 25,000 + 50,000 = 1,55,000. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம், 1,55,000 தான் இருக்குது, அதனால அதை அப்படியே வந்து கீழே கொண்டு வந்து ஈக்குவேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சண்முகம் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 49,000. அதாவது ஆல்ரெடி நம்ம சண்முகத்துக்கு 50,000க்கு கொடுத்துருக்கோம், கரெக்டாக கிரெடிட்டா. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த 50,000 வந்து அவங்க கொடுத்துட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அதில் 49,000 மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் அது 49,000னா, மேபி அந்த 1,000 rupees வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருந்திருக்கலாம் சண்முகத்துக்கு, இல்லை அது டைப்போ எரராக கூட இருந்திருக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அந்த 1,000 rupees ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கேபிட்டலில் -1,000 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே அந்த கேஷ் அவர் கொடுத்துருக்கார் இல்லையா, ஸோ அதை 49,000 மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்னது, 80,000 + 49,000 = 1,29,000. இப்போ ஸ்டாக்கோட வேல்யூ என்ன, 25,000 தான் இருக்குது. 50 - 25 25,000. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ அவர் வந்து 50,000 பே பண்ணிட்டார், ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணதுனால அதை -50,000 போட்டுட்டு இங்கே நில்லாக காட்டணும். அடுத்தது இங்கே அந்த சேஞ்சஸ் பண்ணிட்டு, 1,000 வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா we have 1,54,000. நெக்ஸ்ட், ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்து சம்மில் சேலரி அவுட்ஸ்டாண்டிங் 3,000. ஸோ இப்போ என்னது, சேலரி வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, அதாவது நாம் வந்து சேலரி ஒருத்தவங்களுக்கு தரணும், அது வந்து இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்லேயே இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், கேஷில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அந்த 1,29,000 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, 25,000. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, டெட்டாஸ்லையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த டோட்டல் அசட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அந்த 1,54,000 அப்படியே இங்கே ப்ளஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அடுத்தது, இப்போ நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, கேபிட்டலில் ரெடியூஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு சேலரி தரணும், ஆனால் இன்னும் தராமலே வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ எப்படியும் நம்மக்கிட்ட இருந்து அது வெளியே போகணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கேபிட்டல்லேருந்து 3,000 மைனஸ் பண்ணணும். ஸோ கிரெடிட்டர்ஸ் நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், கரெக்டாக, அதனால் இங்கே வந்து 3,000 ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தோட சேஞ்சஸும் பண்ணிவிட்டு, அதாவது 1,54,000 - 3,000 = 1,51,000. அப்புறம் இங்கே கிரெடிட்டர்ஸில் நம்ம இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து 3,000 கொண்டு வந்துக்கலாம். அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் என்ன, ஈக்குவேஷன் என்ன, 1,54,000 = 1,54,000 வந்தாச்சு. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்துடலாம். கூட்ஸ் காஸ்டிங் 1,000 கிவன் ஆஸ் சேரிட்டி. அதாவது கூட்ஸோட வர்த் 1,000 rupeesக்கான கூட்ஸ் வர்த்தை வந்து நம்ம சேரிட்டிக்கு கொடுத்தாச்சு. ஸோ அப்போ என்ன எழுதலாம், கூட்ஸ் காஸ்டிங் கிவன் டு சேரிட்டி. ஸ்டாக்ல இருந்து 1,000 rupees நம்ம ரெடியூஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே -1,000 கொண்டு வந்துடலாம். ஆப்வியஸாக அதை அப்படியே கேபிட்டல்லையும் ரெடியூஸ் பண்ணோம். ஸோ -1,000 ஃப்ரம் கேபிட்டல் = 1,50,000. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த பக்கமாக பார்த்துடலாமா, 1,29,000 + 24,000 = 1,53,000. சேம் இதே மாதிரி இங்கே 1,50,000 + 3,000 = 1,53,000. நெக்ஸ்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. அதாவது இன்சூரன்ஸ் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம், அது எவ்வளவு, 3,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 3,000 கொடுக்கணும். அதாவது இங்கே எதுவுமே கொடுக்கல, பை கேஷா இல்லை பை செக்கா எதுவுமே கொடுக்கல. அப்படின்னும் போது நம்ம என்ன எடுத்துக்கணும், எதுவுமே இல்லாத போது அது கேஷாக எடுத்துக்கணும். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் 3,000 வந்து நம்ம கேஷ் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போ 1,29,000 ஆல்ரெடி இருந்தது இல்லையா கேஷ், அதுலேருந்து 3,000 ரெடியூஸ் பண்ணால் வி காட் 1,26,000. ஸோ ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே அந்த 24,000 கீழே கொண்டு வந்துடலாம்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த -3,000 வந்து கேபிட்டல்ல இருந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ 1,50,000 - 3,000 ஈக்குவல் டு 1,47,000. கிரெடிட்டார்ஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது இல்லையா? அதனால அந்த 3,000 அப்படியே இங்க மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னது ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்ல என்ன பண்ணுவோம், 1,26,000 + 24,000 ஈக்குவல் டு 1,50,000. சேம் அதே மாதிரி இங்க கேபிட்டல்ல ரெடியூஸ் பண்ண அமௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 1,47,000 + 3,000 ஈக்குவல் டு 1,50,000 வந்தாச்சு. லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? அவுட் ஆஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்ட் ப்ரீபெய்ட் இஸ் 500. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இல்லாமல் நம்ம ப்ரீபெய்டாகவும் பே பண்ணியிருக்கோம். அப்போ என்ன எழுதலாம், ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு எழுதிட்டு 500 வந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் காலம் ஒன்று செப்பரேட்டாக போட்டிருந்தோம் இல்லையா, அதில் எழுதிடணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி அது கேபிட்டல்ல இருந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ 1,47,000 + 500 ஈக்குவல் டு 1,47,500. இங்கே அந்த கிரெடிட்டர்ஸ் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கேஷ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அது அப்படியே வந்து 1,26,000 24,000 எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன். ஸோ 1,26,000 + 24,000 + 500 ஈக்குவல் டு 1,50,500. இங்கே அதே மாதிரி 1,47,500 + 3,000 ஈக்குவல் டு 1,50,500. ஸோ இப்போ என்னாச்சு, ஈக்குவேஷன் ரெண்டும் டேலி ஆயிடுச்சு. அதாவது டோட்டல் அசெட் ஈக்குவல் டு டோட்டல் லயபிலிட்டி.